ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் பிடிச்சமான சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் ஹேக் கூட பார்க்க போகிறோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் கேன் வந்து வச்சுருப்போம். வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். இந்த வாட்டர் கேன் வச்சு நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் மூடியை வச்சு நான் சூப்பராக புனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அடிப்பாகத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கத்தியை வந்து சூடு பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அடிப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் ரொம்பவே யூஸஸ் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அல்லது 4 பீஸாக எடுத்துக்கலாங்க. நம்ம தேவைக்கேற்போ நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வாட்டர் கேன் ஓரங்கள்லாம் வந்து பிசுறு இருக்கும், அதையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து கையில் வந்து கிழிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4 பீஸ் வந்து இதில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பெரிய வாட்டர் கேனில் கூட செய்யலாம். நான் வந்து சின்ன வாட்டர் கேனில் தான் செய்கிறேன். ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை கட் பண்ணி நம்ம வந்து இப்போது ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுப்போம் இல்லையா, அதை வந்து ஈஸியாக எப்படி எடுக்கலான்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, அல்லது ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வாழைப்பழம் இந்த மாதிரி வந்து வெட்டுறோம் அப்படின்னா, நம்ம வந்து மிளகாலாம் வந்து காரமாக வந்து வெட்டுறோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே அந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகுங்க. இது எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா மிளகாய் இருந்தால் காரமாக இருக்கும், கண்ணில் வச்சுட்டா கண் எரியும். இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பவுல்லே வந்துட்டு சுற்றி வச்சுட்டு ஈஸியாக வந்து எடுத்துக்கலாங்க. இது அவசரத்துக்கு ரொம்பவே செட் ஆகும். இந்த மாதிரி இந்த பவுல் வந்துட்டு மேலே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கீழே வந்து அப்படியே நம்ம அந்த சாப்பிங் போர்டு வந்து திருப்பிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கொஞ்சம் கூட சிந்தாமல் சட்டுன்னு குயிக்காக வந்து இந்த மாதிரி எடுத்துடலாங்க. கண்டிப்பாக வந்து இது பிடிச்சதோ ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேன் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அது வேறு எதுக்கும் இல்லைங்க, இதுக்கு தான். இப்போ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிறது போய் ஒட்டிக்குது இல்லையா, நம்ம அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வச்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இல்லாமல் நம்ம வந்து செப்பரேட்டாக எப்படி வைக்கலான்றதை நான் வந்துட்டு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த வாட்டர் கேனை வந்து சுற்றி வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வச்சுக்கலாங்க. இது ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த பொருள் நீ வைக்கிறதாலும் சரி, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாங்க. இது ரொம்பவே யூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக வந்து ஒரு ஆர்கனைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து பாக்ஸ் மூடி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஜூஸாவோ அல்லது பொரியலாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃபேண்ட் பீஸ்லாம் வந்து வச்சுருப்போம். அது பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, நம்ம மடித்து 2-3 ஃபேண்ட் வச்சாலே கபோர்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அதுக்கு வந்து ஈஸியாக எப்படி மடிக்கலான்றதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மடித்து பாருங்கள். நீங்கள் வந்து 20 பேண்ட் 30 பேண்ட் கூட கபோர்டில் வச்சுக்கலாம், பேக்லேயும் வந்து வச்சுக்கலாம், வெளியில் கூட கொண்டு போகலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி மடிக்கிறேன்றதை அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா உங்களோட பேண்ட் வந்து கபோர்டில் வைக்கும் போது ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே இருக்கிற பீஸை வந்துட்டு மேலே வந்து கொடுத்துக்கணுங்க. இது ஈஸி தாங்க, ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் நிறுத்தி பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களுமே வந்து சூப்பராக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களோட பேண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்டோட பேண்ட்டாக இருக்கட்டும், ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக ஷேப்பில் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மடித்து முடிச்சுட்டேன். எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பெரிய பேண்ட்டுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதே மெத்தடில் வந்து நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா உங்களோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கரில் வந்து அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பேண்ட்டை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தொங்க விடாதீங்க. இது ஈஸியாக இந்த மாதிரி மடித்து வச்சுட்டிங்கன்னா நம்ம துணியை வைக்கிறத விட இவங்களோட துணியை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பீரோட லேக்கில் வச்சாலும் சரி, அல்லது நீங்கள் கபோர்டில் வச்சாலும் சரி, நீங்கள் பேக்கில் வச்சாலும் சரி, சூப்பராக வந்து வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் வந்து ஃபேண்ட்டெல்லாம் வந்து மடித்து உங்களுக்காகவே இந்த காமிச்சிருக்கேன். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அழகாக வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருணக்கிழங்குலாம் வந்து செய்வோம். அது நம்ம இப்போ இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யலாம், உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் விட்டுட்டோம்னா சாஃப்டாகவும் இருக்கும். அதில் இருக்கிற அரிப்புத்தன்மையும் போயிருங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து தோசைக்கல்ல எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இப்போ வந்து நல்லா கல்லு காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கருணக்கிழங்கு வந்து போட போறோம். இந்த மாரி நீங்க கருணக்கிழங்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க ஒண்ணு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப கிரிஸ்பியாவும், டேஸ்டியாவும், சுவையாவும் இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல என்னென்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்திருக்கோம். ஒரு முட்டை வந்து சேர்த்திருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கோம். தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள மட்டும் தாங்க சேர்த்திருக்கேன். இதுவே அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு நம்ம அது வேக வச்சு இந்த மாரி வந்து அழகா ஸ்போக் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. அந்த டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஈஸியாவும் வந்து எடுத்துடலாம். எண்ணெய வடிச்சு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டீங்கன்னா, எண்ணெய்லாம் கம்ப்ளீட்டா இழுத்துரும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தனித்தனியா வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் செட்டாவே வருதுங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. சரி ஏதோ எப்படியும் ஒரு வேலை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு அழகா எடுத்து திருப்பி போட்டாச்சு. தோசை மாரி சூப்பரா வந்துருச்சு. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப அடுத்து நம்ம தண்ணி வந்து கேன்ல வந்து ஊத்துவோம். ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, கீழயும் மேலயும் சிந்திரும். பாதி தண்ணியே காலியாயிரும். அதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஒரு வாட்டர் கேன் வந்து இருக்குங்க. கண்டிப்பா வேஸ்ட்டா தான் இருக்கும். அத வந்து நம்ம இந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. சுத்திரியும் வந்து போட்டுட்டு நல்லா வந்துட்டு அத ஷைனிங் பண்ணிட்டு இந்த மாரி வந்து கேப் விட்டு நம்ம வந்து இந்த மாரி செட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்ப தண்ணி ஊத்த போது பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் கூட கீழ வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாத அளவுக்கு ஈஸியா வந்து ஊத்தி எடுத்துக்கலாம். நீங்க ஃபுல்லா வச்சிருந்தாலும் சரி, நீங்க தண்ணி குறைவா வச்சிருந்தாலும் சரி, ஈஸியா வந்து ஊத்திக்கலாங்க. இந்த ஸ்டெப்ப வந்து நீங்க கேன் வச்சிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா ஒரு லைக் ஒண்ணு குடுத்துருங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடியது தான். இது வந்து எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வந்து இருக்குங்க. நம்ம துணி துவைக்கும்போது பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி துணியெல்லாம் கூட நெறைய இருக்கும். இந்த பெரிய துணிலாம் வந்து பேண்ட் தனியா இருக்கும், நைட்டீஸ் தனியா இருக்கும், சட்டை பீஸ் இந்த மாரிலாம் வந்து தனித்தனியா இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம குழந்தைங்களோட ஜட்டி துணி கூட நெறைய அதிகமா இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா போட்டு துவைக்கிறத விட்டுட்டு, நம்ம வந்து பேட்சா பிரிச்சு நம்ம வந்து அதிகமா சில பேர் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த மாரி நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இது வந்து பேட்சா தனியா வந்துட்டு நீங்க பிரிச்சு துவச்சு பாருங்களேன். உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ குட்டீஸ் துணிலாம் வந்து துவைக்கிறோம் அப்படின்னா, அவங்களோட துணிய வந்துட்டு தனியா வந்து பிரிச்சுக்கோங்க. உங்களோட துணிய மட்டும் தனியா பிரிச்சுட்டு, நீங்க இந்த மாரி துவைச்சு பாருங்க. நான் எப்பவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். சரி எனக்கு தெரிஞ்சு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இன்னைக்கு கூட இதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இதுவரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு புடிச்சமான டிப்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். சி யூ.